அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ட்ரைலரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 10 விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ட்ரைலரில் வந்து படத்தோட ஒன் டைம் ஸ்டோரியை வந்து ரிவலும் வந்து பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட ட்ரைலர் கட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்கும். படம் வந்து ஹிட் ஆவதற்கு மிக முக்கியமான காரணமே ட்ரைலர் தான். எனக்கு நல்லாவே தெரியும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஸ்டைலில் வந்து ட்ரைலர் வந்து இருக்க போகுதுன்னு. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த குச்சி முட்டாய் சேலை கட்டி அந்த ஒரு சாங்கை தான் வந்து ரீமேக் சாங்காக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தீனா சாங் வந்து பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அது கிடையாது. இந்த குச்சி முட்டாய் சாங் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரைலரில் ரொம்ப அடுத்த ஹைலைட்டான விஷயம் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களை வந்து ஏகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உன்னோட வரலாறு நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பில்லா ஃபோட்டோஸ் வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீனாவோட அனிமேஷன் வந்து காமிக்கிறாங்க. இது வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போது பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் வந்து வருகிறது. திரையரங்குகளை பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து இன்னுமே பல மடங்கு வந்து அதிகரிக்கும் என்பது சந்தேகமே. அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம அதே அர்ஜுன் தாஸ் வந்து சொல்கிறாங்க, நீ என்ன பெரிய வில்லன் அப்படின்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இந்த கேமில் நான் தாண்டா வில்லன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் தாஸ் வந்து சொல்கிறாங்க. திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மங்காத்தாவை லிங்க் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு பழைய ஞாபகத்தை வந்து கொண்டு வருகிறது. அதுக்கப்புறமா வந்து என்னதான் வந்து மாசான விஷயத்தை லிங்க் பண்ணாலுமே நம்ம த்ரிஷா அவர்கள் செம ஃபன்னான ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணுற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நம்ம மங்காத்தா திரைப்படம் பார்த்துருப்போம். அதில் வந்து த்ரிஷா அவர்களோட அப்பாவை வந்து நடு ரோட்டில் வந்து நம்ம அஜித் அவர்கள் வந்து தள்ளி விட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து த்ரிஷா அவர்கள் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. என்னோட அப்பாவை நடு ரோட்டில் தள்ளி விட்டவரே அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரிஷா அவர்கள் இந்த திரைப்படத்தில் அஜித்துக்கு வந்து ஒய்ஃபாக வந்து நடிக்கிறாங்க. ஸோ நான்காவதாக வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இதுதான் வந்து படத்தோட ஸ்டோரியை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துருக்கலாம், ஆனால் வந்து வச்சுருக்காங்க. அதாவது வந்து எனக்காக தம் அடிக்கிறது விட்டுட்டேன், என் ஒய்ஃபுக்காக வந்து சரக்கு அடிக்கிறத நான் விட்டுட்டேன், ஸோ வந்து என் பையனுக்காக வந்து வயலன்ஸ் அதாவது ரவுடித்தனத்தை நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து அதே பையன் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்போது மீண்டுமே அதை எடுக்கிறது, அந்த பையன் வேணும்னா மீண்டுமே அதை எடுக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து வச்சுருக்காங்க. இதில் அழகா படத்தோட ஒன்லைனே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து விஸ்வாசம் திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த விஸ்வாசம் திரைப்படத்தில் வந்து அவங்களோட பொண்ணுக்காக, அதாவது வந்து தன்னோட பொண்ணுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுகிறது அதன காரணத்துக்காக வந்து அடிதடி எல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோடு வந்து இருப்பாங்க. ஆனாலுமே வந்து அவங்க பொண்ணும் ஒய்ஃபும் தனியாக தான் வாழும். அதுக்கப்புறமா வந்து தன்னோட பொண்ணை காப்பாற்றணும்னா அடிதடியில் இறங்கணும்னு சொல்லி மீண்டுமே இந்த அடிதடியில் வந்து இறங்குவாங்க. அந்த ஒரு ஸ்டோரியாக தான் வந்து இது இருக்குமோ, இல்லை வந்து அந்த ஒரு ஸ்டோரியை தான் வந்து மைண்டில் நினைச்சிட்டு படம் பார்க்க வாங்க அப்படி சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிகிறது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அஜித் அவர்களோட ஒரு பழைய ஞாபகம். இது வரைக்குமே வந்து அஜித் அவர்களோட பழைய விஷயங்களை வந்து ட்ரைலரில் வச்சுருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து ஓகே நம்ம வந்து அந்த ஒரு விண்டேஜ் அஜித்தை இந்த படத்தில் பார்க்கலாமே அப்படி சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. அது என்ன டைலாக்னா, அதான் அந்த 16வது நம்பர்னு ஒரு டைலாக் வந்து இருக்கும். 16வது நம்பர் வண்டி அந்த ஒரு டைலாக் வந்து அஜித் சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லுவாங்க. அப்படியே கண்ணத்தை பிடிச்சிக்கலாம் மாதிரி இருக்கும். அது வந்து ரியலி வந்து ஸோ க்யூட். அஜித் அவர்களுக்கு ஸோ க்யூட் செம்மையாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வழக்கம் போல் வந்து அஜித் அவர்களோட ஃபேமஸான டைலாக், கண்ணு இருக்கும் காது இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனால் உயிர் மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அந்த டைலாக்குமே வந்து சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பழைய விஷயத்தை வந்து சொல்கிற விதமாக தான். புதுசாக ஏதாவது இருக்குன்னு கேட்டால் புதுசாக எதுவும் இல்லை. ஆனால் வந்து இதுதான் வந்து பலம் படத்துக்கு. பழைய விஷயத்தை கொண்டு வந்து ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அஜித் ரசிகர்களை திரையரங்குகள் வந்து நிரப்ப போகிறாங்க. ஆனால் வந்து இதில் வந்து என்னென்னா இந்த மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் சிறுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. முக்கியமாக வந்து அந்த டெலிஃபோன் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பாஸ்ட்டுக்கு ப்ரெசண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிற டைம் மிஷின் விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு புதுமையான விஷயம் வந்து ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க வந்து புஷ் பண்ணுது. இதில் வந்து புதுமையான விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் மேபி வந்து படத்தில் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரைலரில் வந்து நெகட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா, படத்தோட ஒன்லைன் வந்து ரிவீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் ஒன்லைன் வந்து ரிவீல் பண்ணுவதற்கு காரணம் வந்து அந்த ஒன்லைனை ரிவீல் பண்ணி மக்களை வந்து வர வச்சிங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒன்லைனை ரிவீல் பண்ணாமல் இருந்திருந்தால் அது ஒரு பெரிய ஹைப்பான ஒரு திரைப்படமாக ஏற்றி இன்னுமே வந்து பெரிய ஹைப் வந்து படத்தின் மீது வந்து ஏற்றிருக்கும். இது எனக்கு வந்து ஒன்லைன் வந்து ரிவீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஆதிக் ரவிச்சந்திரன் கணத்தை பிடிச்சி கிள்ளலாம் தான் தோணுது. அஜித் ரசிகர்கள் ஒரு 10 வருஷமாக காத்திருந்த ஒரு டேரக்டர் நீ தாயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ட்ரைலருக்கு சொல்கிறேன், படம் ரிலீஸ் ஆகிட்டா அப்போ தான் உண்மையான ஆதிக் ரவிச்சந்திரனை பற்றி தெரியும்.
அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ட்ரைலரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 10 விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ட்ரைலரில் வந்து படத்தோட ஒன் டைம் ஸ்டோரியை வந்து ரிவலும் வந்து பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட ட்ரைலர் கட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்கும். படம் வந்து ஹிட் ஆவதற்கு மிக முக்கியமான காரணமே ட்ரைலர் தான். எனக்கு நல்லாவே தெரியும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஸ்டைலில் வந்து ட்ரைலர் வந்து இருக்க போகுதுன்னு. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த குச்சி முட்டாய் சேலை கட்டி அந்த ஒரு சாங்கை தான் வந்து ரீமேக் சாங்காக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தீனா சாங் வந்து பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அது கிடையாது. இந்த குச்சி முட்டாய் சாங் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரைலரில் ரொம்ப அடுத்த ஹைலைட்டான விஷயம் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து ஏகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உன்னோட வரலாறு நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பில்லா ஃபோட்டோஸ் வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீனாவோட அனிமேஷன் வந்து காமிக்கிறாங்க. இது வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போது பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் வந்து வருகிறது. திரையரங்குகளை பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து இன்னுமே பல மடங்கு வந்து அதிகரிக்கும் என்பது சந்தேகமே. அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம அதே அர்ஜுன் தாஸ் வந்து சொல்கிறாங்க, நீ என்ன பெரிய வில்லன் அப்படின்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இந்த கேமில் நான் தாண்டா வில்லன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் தாஸ் வந்து சொல்கிறாங்க. திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மங்காத்தாவை லிங்க் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு பழைய ஞாபகத்தை வந்து கொண்டு வருகிறது. அதுக்கப்புறமா வந்து என்னதான் வந்து மாசான விஷயத்தை லிங்க் பண்ணாலுமே நம்ம த்ரிஷா அவர்கள் செம ஃபன்னான ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணுற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நம்ம மங்காத்தா திரைப்படம் பார்த்துருப்போம். அதில் வந்து த்ரிஷா அவர்களோட அப்பாவை வந்து நடு ரோட்டில் வந்து நம்ம அஜித் அவர்கள் வந்து தள்ளி விட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து த்ரிஷா அவர்கள் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. என்னோட அப்பாவை நடு ரோட்டில் தள்ளி விட்டவரே அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரிஷா அவர்கள் இந்த திரைப்படத்தில் அஜித்துக்கு வந்து ஒய்ஃபாக வந்து நடிக்கிறாங்க. ஸோ நான்காவதாக வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இதுதான் வந்து படத்தோட ஸ்டோரியை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துருக்கலாம், ஆனால் வந்து வச்சுருக்காங்க. அதாவது வந்து எனக்காக தம் அடிக்கிறது விட்டுட்டேன், என் ஒய்ஃபுக்காக வந்து சரக்கு அடிக்கிறத நான் விட்டுட்டேன், ஸோ வந்து என் பையனுக்காக வந்து வயலன்ஸ் அதாவது ரவுடித்தனத்தை நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து அதே பையன் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்போது மீண்டுமே அதை எடுக்கிறது, அந்த பையன் வேணும்னா மீண்டுமே அதை எடுக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து வச்சுருக்காங்க. இதில் அழகாக படத்தோட ஒன்லைனே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து விஸ்வாசம் திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த விஸ்வாசம் திரைப்படத்தில் வந்து அவங்களோட பொண்ணுக்காக, அதாவது வந்து தன்னோட பொண்ணுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுகிறது அதன காரணத்துக்காக வந்து அடிதடி எல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோடு வந்து இருப்பாங்க. ஆனாலுமே வந்து அவங்க பொண்ணும் ஒய்ஃபும் தனியாக தான் வாழும். அதுக்கப்புறமா வந்து தன்னோட பொண்ணை காப்பாற்றணும்னா அடிதடியில் இறங்கணும்னு சொல்லி மீண்டுமே இந்த அடிதடியில் வந்து இறங்குவாங்க. அந்த ஒரு ஸ்டோரியாக தான் வந்து இது இருக்குமோ, இல்லை வந்து அந்த ஒரு ஸ்டோரியை தான் வந்து மைண்டில் நினைச்சிட்டு படம் பார்க்க வாங்க அப்படி சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிகிறது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அஜித் அவர்களோட ஒரு பழைய ஞாபகம். இது வரைக்குமே வந்து அஜித் அவர்களோட பழைய விஷயங்களை வந்து ட்ரைலரில் வச்சுருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் வந்து ஓகே நம்ம வந்து அந்த ஒரு விண்டேஜ் அஜித்தை இந்த படத்தில் பார்க்கலாமே அப்படி சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. அது என்ன டைலாக்னா அதான் அந்த 16வது நம்பர்னு ஒரு டைலாக் வந்து இருக்கும். 16வது நம்பர் வண்டி அந்த ஒரு டைலாக் வந்து அஜித் சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லுவாங்க. அப்படியே கண்ணத்தை பிடிச்சிக்கலாம் மாதிரி இருக்கும். அது வந்து ரியலி வந்து ஸோ க்யூட். அஜித் அவர்களுக்கு ஸோ க்யூட் செம்மையாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா மீண்டும் வழக்கம் போல் வந்து அஜித் அவர்களோட ஃபேமஸான டைலாக், கண்ணு இருக்கும் காது இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனால் உயிர் மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அந்த டைலாக்குமே வந்து சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பழைய விஷயத்தை வந்து சொல்கிற விதமாக தான். புதுசாக ஏதாவது இருக்குன்னு கேட்டால் புதுசாக எதுவும் இல்லை. ஆனால் வந்து இதுதான் வந்து பலம் படத்துக்கு. பழைய விஷயத்தை கொண்டு வந்து ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அஜித் ரசிகர்கள் திரையரங்குகள் வந்து நிரப்ப போகிறாங்க. ஆனால் வந்து இதில் வந்து என்னென்னா இந்த மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் சிறுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. முக்கியமாக வந்து அந்த டெலிஃபோன் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பாஸ்ட்டுக்கு ப்ரெசண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிற டைம் மிஷின் விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு புதுமையான விஷயம் வந்து ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க வந்து புஷ் பண்ணுது. இதில் வந்து புதுமையான விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் மேபி வந்து படத்தில் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரைலரில் வந்து நெகட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா படத்தோட ஒன்லைன் வந்து ரிவீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் ஒன்லைன் வந்து ரிவீல் பண்ணுவதற்கு காரணம் வந்து அந்த ஒன்லைனை ரிவீல் பண்ணி மக்கள் வந்து வர வச்சிங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒன்லைனை ரிவீல் பண்ணாமல் இருந்திருந்தால் அது ஒரு பெரிய ஹைப்பான ஒரு திரைப்படமாக ஏற்றி இன்னுமே வந்து பெரிய ஹைப் வந்து படத்தின் மீது வந்து ஏற்றிருக்கும். இது எனக்கு வந்து ஒன்லைன் வந்து ரிவீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஆதிக் ரவிச்சந்திரன் கணத்தை பிடிச்சி கிள்ளலாம் தான் தோணுது. அஜித் ரசிகர்கள் ஒரு 10 வருஷமாக காத்திருந்த ஒரு டேரக்டர் நீ தாயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ட்ரைலருக்கு சொல்கிறேன், படம் ரிலீஸ் ஆகிட்டா அப்போ தான் உண்மையான ஆதிக் ரவிச்சந்திரனை பற்றி தெரியும்.